நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 60 கரீபியன் T10 லீக் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த லீகில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் மியாமி லைன்ஸுக்கான ட்ரீம் ஒன் ப்ரொடிக்ஷன் GLN SL டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா கேமன் ஐஸ்லாண்டில் தான் மேட்ச் நடக்குது. இந்த கேமன் ஐஸ்லாண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தீவுகள் சேர்ந்தது கேமன் ஐஸ்லாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமன் ஐஸ்லாண்ட்ஸோட கிரிக்கெட் தொடரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலப்படுத்துறதுக்காண்டி சம் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பிளேயரை இன்க்ளூட் பண்ணி T10 லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சம் ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, USA, UAE, கனடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா, நெதர்லாண்டு, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இதுலேருந்து பிளேயர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேட்சஸ் எங்கே நடத்துது பார்த்தீங்கன்னா ஜிம்மி பவல் ஓவல் ஸ்டேடியம் தான் மேட்ச் நடத்துகிறாங்க. இந்த ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாரின் பிளேயர்ஸே 7 பேர் 8 பேர்கிட்ட இருக்கிறாங்க. கேமன் ஐஸ்லாண்ட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேயரும் 3 பிளேயர் தான் இன்க்ளூட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்சஸ் கிட்ட நடத்துகிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதில் பேட்டிங் பெஸ்ட் பண்ண டீம் கிட்டத்தட்ட மூணு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பெஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் டோட்டல் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேட்ச் எந்த டைம் நடக்குது பார்த்தீங்கன்னா 9:30 PM இந்தியன் நேரத்துக்கு 9:30 PM மேட்சஸ் நடக்குது. நைட்டு மேட்சஸ் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா பகலில் தான் மேட்சஸ் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து 3 மேட்சஸ் ஒரு கிரவுண்ட் நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே பிச்சு நல்லா ஹார்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ பவுலர்ஸ் பர்சனுக்கு அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு டீம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா போக போக பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பிச்சு ரெஃபர் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம வந்து நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். கென்னார் லெவிஸ், சந்திரபால் ஹேமராஜ், ஆஞ்சலோ பெரேரா, காலின் முன்ரோ, பிரெண்டன் மெக்முல்லன், திசாரா பெரேரா, கார்லஸ் பிராத்வேட், மிச்சல் ஓவன், இஸ்ரு உடானா, நைடோ, மட்டியுல்லா கான், அன்ஷ் பட்டேல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியாமி லைன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். சாட்விக் வால்டன், ஜோ பன்ஸ், உன்முகச்சந்த், கோரி ஆண்டர்சன், ஜராவட் எரமோஸ், அஸ்கர் அஃப்கான், ஜோனாதன் கார்ட்டர், பெஞ்சமின் மனன்டி, சஜட் அகமட் சாய், கான்ட்ரே ரைட், மார்க் டெய்லர், மோகன் மணிவண்ணன் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த T10 லீக் டோர்னாமெண்ட் பொறுத்தவரை நம்ம எப்படி நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் பிக் பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமே 10 ஓவர்ஸ் தான் நடக்க போகுது. ஸோ 10 ஓவர் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக தர பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்குது. இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்க பிளேயர்ஸை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இவங்களே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு நல்ல வின்னிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் பேட்டர்ஸுக்கோ பவுலர்ஸுக்கோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சம் மேட்சஸ் ஃப்ளாப் ஆகிறது அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரவுண்டர் கிட்டே நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஸோ நம்ம இதில் இதில் நியூயார்க் ஸ்ட்ரைக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம டபுள் ஆப்ஷன் பிளேயர் அப்படி யாருன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்முல்லன், திசாரா பெரேரா, கார்லஸ் பிராத்வேட், மிச்சல் ஓவன், இஸ்ரு உடானா, அப்புறம் கென்னார் லெவிஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. இந்த 5 பிளேயர்ஸில் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்ட்டாக நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கென்னார் லெவிஸ் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் பெருசாக இல்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இனிஷியல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால விக்கெட் விழ அதிகம் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால இவர் கேட்சஸ் பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறத ட்ரை பண்ணிக்கோங்க. இவரோட ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறேன். ஏன்னா இவர் அது மட்டும் பவர் பிளேயில் கொஞ்சம் விளாடுறதுனால ஃபீல்டர்ஸ் எல்லாம் பவர் பிளே ஃபஸ்ட்டு 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஸோ பவர் பிளேயில் கிட்டத்தட்ட குயிக்காக ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மஸ்ட்டாக கூட பிக் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராப் பண்ணுறத கூட ட்ராப் பண்ணிக்கலாம். சந்திரபால் ஹேமராஜ் ஃபஸ்ட் இருந்தாலும் செகண்ட் இருந்தாலும் இனிஷியல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராப் பண்ணுறது பெட்ரு. அதனால ஆஞ்சலோ பெரேரா அதே மாதிரி தான். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராப் பண்ணுறது ஒரு பெட்ரு தான். காலின் முன்ரோ நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி விளாடுறாரு. ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். பிரெண்டன் மெக்முல்லன் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் போடலை. பவுலிங் போட்டால் நீங்கள் மஸ்ட்டாக இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் போடலைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணுறதோட பெட்ரு தான். ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் இருக்கிறாரு. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. திசாரா பெரேரா அதே மாதிரி தான். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்லஸ் பிராத்வேட், மிச்சல் ஓவன், இஸ்ரு உடானா இந்த 3 பேரும் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 2 ஓவர் பவுலிங் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆப்ஷனு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மேட்சஸில் நல்லாவே விக்கெட் விழுறதுனால
இவங்க டாப் கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கள நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங், பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதால ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் மிச்சல் ஓனர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் வந்து மிடில் ஓவர்ஸ் தான் பவுலிங் போடுறாரு. ஸோ கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணதா கேலஸ் பிராத்வேட், இஸ்ரோ உடானா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் போடுறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க மஸ்ட்டாக நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டும் பண்ணலை. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இவரை நீங்கள் சம் கேட்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கேட்சிங் பாயிண்ட்டு 2 கேட்ச் பிடிச்சாலே கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்துருவார். ஸோ இவரை நீங்கள் ஒரு பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஆனால் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். மட்டியுல்லா கான் இவர் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேட்ச் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே ஓவர் போடுறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட் பவுலராக தெரிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கிட்ட எடுத்துருக்காரு. இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஹன்ஸ் பட்டேல் இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் டெத் ஓவர் போட்டார். ஸோ இந்த மேட்ச் டெத் ஓவர் போடுறாருன்னா கொஞ்சம் டவுட் தான். டெத் ஓவர் போட்டார்னா கன்ஃபார்ம் பிக் பண்ணிக்கலாம். டெத் ஓவர் போடலன்னா இவரை நீங்கள் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். செகண்ட் இன்னிங்ஸாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக தான் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது பெட்டர் தான். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மட்டியுல்லா கான், இஸ்ரோ உடானா போடுறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் பட்டேல், கேலஸ் பிராத்வேட் போடுறாங்க. ஸோ நம்ம இந்த டீமில் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்ற யாரும் நம்ம ட்ரை பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நீங்கள் இவங்கள மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியாமி லைன்ஸில் எப்படி நம்ம பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாட்விக் வால்டன். இதில் நீங்கள் மஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்லேயே வராரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாரு. ஸோ இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அதர் ஆப்ஷன்லும் பார்த்தீங்கன்னா கென்னார் லூயிஸ் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி எல்லோரும் இவரை தான் பிக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 2 விக்கெட் கீப்பர் போகிறாங்க கூட போய்க்கலாம் T10 லீக் பொறுத்தளவுக்கு. ஜோ பன்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேட்ச்சில் பெருசளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் இவர் மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிஷியலாக ஹார்டாக இருக்கிறதுனால நல்லாவே ஸ்விங் கிடைக்கும். ஸோ அதில் மோஸ்ட்லி விக்கெட் விட வாய்ப்பு இருக்குது. உன்முக சந்த் ரீசன்ட் டேஸில் வந்து நல்லாவே ஃபார்மில் இருக்கார். இவரை நீங்கள் ட்ராப் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா இவர் கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். ஸோ இப்போ 10 ரன்னுக்கு 15 ரன்னுக்கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கோரி ஆண்டர்சன் இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் பிக் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 ரன் அடித்தார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்து 2 ஓவர் கிட்ட பவுலிங் போட்டார். அது மட்டும் டெத் ஓவரில் பவுலிங் போட்டிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா இவர் டெத் ஓவர் கூட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இவரோட ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி விழுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் அந்தளவுக்கு இல்லை. நல்லாவே பேட்டிங் வர மாதிரி தான் இவர் பவுலிங்கே போடுறாரு. ஸோ நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு இவர் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை வேணால் பிக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் எராமோஸ். ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நல்லாவே ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தாலும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவரும் இவர் பவுலிங் போடுறாரு. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். அஸ்கர் அஃப்கான் மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஜோனாதன் கார்ட்டர். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் இது. ஏன்னா அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க கொஞ்சம் டவுட்டு தான். பெஞ்சமின் மனன்டி இவரை நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் 1 விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போனன்ட் டீம் வந்து லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு எதிராக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சஜத் அகமட் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கென்னார் லூயிஸ் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டான பிளேயர்ஸ் தான் மேலே இருக்கிறாங்க அந்த டீமில். ஸோ அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா காண்டே ரைட்டும் சகுன் அகமட்டும் 1 விக்கெட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது பவர் பிளேலே வந்து. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணுறதா கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது 2 பேருமே. மார்க் டெய்லர் லாஸ்ட் மேட்ச் எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டும் கொடுக்கல. அதுமாதிரி மோகன் மணியண்ணன் அவங்க வந்து இப்போ பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பயன்படுத்த வச்சு தான் அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா சஜத் அகமட் காண்டே ரைட் போடுறாங்க. டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன், ஜெரால்ட் எராமோஸ் போடுறாங்க. ஸோ இதில் நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால்
இந்த ஜெரால்ட் எராஸ்மஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற பிளேயர்ஸை கூட கொஞ்சம் எல்லா பிளேயர் பற்றியும் கொஞ்சம் ஓவரால் டவுட்டு தான். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா சாட்விக் வால்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் யார் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் எராமோஸ், இஸ்ரோ உடானா, மிச்சல் ஓவன் இவங்களை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் கோரி ஆண்டர்சன், பெஞ்சமின் மாண்டி, கேலஸ் பிராத்வேட். ஸோ இவங்க 3 பேர் யாராவது நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நம்ம இந்த டீம் பார்க்கலாம். ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் போட்டிருக்கேன். சாட்விக் வால்டன் எடுத்திருக்கிறேன், உன்முக சந்து எடுத்திருக்கிறேன். அப்புறம் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலின் முன்ரோ, பென் மனந்தி பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பவுலிங் போடுவார். ஸோ அவர் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இவர் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இஸ்ரோ உடானா, கேலஸ் பிராத்வேட், கோரி ஆண்டர்சன், ஜெரால்ட் எராஸ்மஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன். அதுமாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர் போடுறது பார்த்தீங்கன்னா கேலஸ் ரைட் இவரை எடுத்திருக்கிறேன். அப்புறம் எம்கான் இவரும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் இனிஷியல் ஓவர் போடுறதுனால இவரை எடுத்திருக்கிறேன். அதான் மிச்சல் ஓவனும் நான் போன மேட்ச்சில் பார்த்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதெல்லாம் ஆல்ரவுண்டராக இருக்கிறனால எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புதுசாக வேறு ஏதாவது பிளேயரை ட்ரை பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இனிஷியல் மேட்ச்சில் வந்து இந்த கென்னார் லீவிஸ், உன்முகச்ச வந்து பார்த்தீங்கன்னா இந்த கென்னார் லீவிஸ் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அஸ்கர் அஃப்கான், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள வேணால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரும் சேஃப் பிக்காக இருப்பாங்க. மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்காங்க. இவங்க கேலஸ் பிராத்வேட், கோரி ஆண்டர்சன், பென் மனந்தி, மிச்சல் ஓவன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் ஜெயிக்குன்னு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.